वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नारायणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमक्षरपदाम्बुजैक्मरुक्मव्यामोहतदस्राय दृढाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य जगैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापिता युवदयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलवदेर्विरामं श्रीमत्तरङ्गेवर्णं प्रणमामि मूर्धनः भूतं सरक्ष महाराह्वय पट्टनार श्रीभक्तिहार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमननित्यब्राहवेदान् अशेषान् नरपरिपरिग्लब्धं शुल्कमादादुघाम सुसमरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् दिव्योदगं तं विश्वसिक्तं नमामि விண்ணான் கடமழிசூழ் வில்லிபுத்தூர் என்றொருகாற் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் நான் இளையறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மயிர்ச்சியழும் வலியுறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்ன இந்திய சங்கவிடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து இடியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித்திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பெருவின்னி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் வளமாமனில் வாழ்ந்த மிகையும் பல்லாண்டு வடிவாச்சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைவோர் முக்கும் முழங்கும் அப்பாஞ்ச சன்யமும் பல்லாண்டு ஸ்ரீஸ்பதியான லக்ஷ்மி நாராயணுடைய அருளாலே ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் சாரதாதேவியின் அருளாலே இந்த மடத்திலே அத்வைத சித்தாந்தத்தை மீறி விசிஷ்டார்த்த சித்தாந்தத்தை பற்றி பேசிய நம் ராமானுஜருடைய பிறந்த நாள் திருநக்ஷத்திரம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 1007வது நட்சத்திரம். 1000 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ ஒரு 7 வருஷம் எக்ஸ்ட்ராவும் ஆகிப்போச்சு. இந்த விசேஷமான நன்னாளை கொண்டாடும்படி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை. திருவாதிரை மிக விசேஷமான நட்சத்திரம். ராமானுஜருடைய ஜென்ம நட்சத்திரம், ஆதிசங்கரருடைய ஜென்ம நட்சத்திரம். அந்த 27 நட்சத்திரங்களிலே மிக உயர்ந்த நட்சத்திரம் எதுன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா திருவாதிரை அப்படின்னு வரும். அடுத்தது திருவோணம்னு வரும். திருவாதிரை ஆச்சாரியர்களுக்கு உரியது, ஆதிசங்கரருக்கும் அதுதான். அன்றைக்கி ஆதிசங்கர் ஜெயந்தி, சங்கர ஜெயந்தி, ராமானுஜ ஜெயந்தி. ரொம்ப விசேஷம் என்னன்னா, இந்த ஸ்டார்ஸை எடுத்து நீங்கள் போய் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 27 நட்சத்திரத்திலே மிகப்பெரிய ஸ்டார் எதுனா திருவாதிரை தான். ரெண்டுமே திரு உடையது. திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் செருக்கிடரும் பொன்னாளி கண்டேன் புரிசங்கன் கை கண்டேன் என் ஆரிவண்ணன் பால் இன்னு. ஆழ்வார்கள் பாடும்பொழுது நாமளும் இன்னைக்கு கோயிலுக்கு போகும்பொழுது முதல்ல எதை பார்க்கணுன்னா அந்த திருமார்பை தான் பார்க்கணும். அந்த திருமார்பில் இருப்பது தான் திரு. திரு என்பது லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மியினுடைய நன்னாள் இன்னைக்கு எப்படி கோழும் நமக்கு அமைஞ்சிருக்கு பாருங்கோ. இன்னைக்கு அக்ஷய திருதி. இந்த அக்ஷய திருதி யாரை கொண்டாட வேண்டிய நாள்னா லக்ஷ்மியை கொண்டாட வேண்டிய நாள். நாம் பார்த்தீங்கன்னா என்ன ஹிஸ்ட்ரி அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா குருவாயூருக்கு மேலே ஒரு 15 கிலோமீட்டர்ல சொரணத்து மனைன்னு ஒன்று இருக்கு. இது என்ன சார் இந்த சொரணத்து மனையில் என்ன அவ்வளோ விசேஷம்னு கேட்டிங்கன்னா தங்க நெல்லிக்காய் பொழிந்த நாள். எல்லோருமே நகை வாங்கிறத விட இந்த சொரணத்து மனை, இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்றதுனாலே நிறைய தங்கம் வரும். ஆதிசங்கரன் அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடி மகாலட்சுமிக உகந்து தங்க நெல்லிக்காயை பொழிந்த வீடு சொரணத்து மனை. அது எங்கே இருக்குன்னா அந்த குருவாயூரிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. நீங்கள் போய் கண்டிப்பாக சேவிக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா டிஃபிகல்ட்டிக்கும் தங்கம் இவ்வளோ ஏறிட்டே போகிறது. நமக்கு நிறைய வெல்த் வேணும்னா இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் ஃபஸ்ட்டு பொழிஞ்சது அங்கே. ரெண்டாவது நம்மளுடைய தூப்புல் மகாந்தமானேஸ்வரன் என்று சொல்லக்கூடியவருடைய அந்த காஞ்சிபுரத்தில் 2வது தங்க நெல்லிக்காய் பொழிகிறாள். அதே சரஸ்வதி ஒரு ஏழை பிராமணனுக்காக ஒவ்வொரு போய் காசு கேளுங்கிறார். அவர் உஞ்சவருத்தி பண்ண பிராமணன். காலையில் செருப்பு எடுத்துட்டு போய் வர்ற அந்த நெல்லிலே சாப்பிடக்கூடியவர். அவர்கிட்ட தங்கம் ஏது அவர் பாடுறார் ஸ்ரீஸ்துதி. ஸ்ரீஸ்துதி பாடணுன்னே தங்க நெல்லிக்காய் பிடிக்கும்.
ஆச்சரியமான மூணாவது இடம் வித்யாரண்யர். வித்யாரண்யருக்கும் தங்க நெல்லிக்காய் படுகிறது. ஹம்பி நகரம் நாம் ஒரு தடவை போக வேண்டும். ஹாஸ்பெட் போய் கண்டிப்பாக நம் வாழ்க்கையிலே ஒரு நாள் போகணும்னா அந்த ஹாஸ்பெட் தங்க நெல்லிக்காயினாலே உனக்கு சன்னியாசி ஆகிவிட்டாய், நீ தங்கத்தை தொட முடியாதுன்ன உடனே அவர் அந்த பூரா அந்த கொடுத்துட்டார். அந்த ஹரிஹர புக்கர்கள் கட்டிய அந்த ஊர் அப்பேற்பட்ட விசேஷமான நாள். அன்னபூரணி தேவி காசி மாநகரத்திலே விஸ்வநாதருக்கு அன்னமிட்ட நாள் இன்னைக்கு. சீதாதேவி கலப்பையிலிருந்து உழுந்து வந்த நாள். சீதாதேவி கலப்பையில் உழும் பொழுது ஜனக மகரிஷி கண்டுபிடிச்ச நன்னாள். எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு இந்த நாள். எதையெல்லாம் நாம் செய்கிறோமோ அது விருத்தியாகும். விருத்தினா இட் இஸ் கோயிங் டு இம்ப்ரூவ். அப்பேற்பட்ட விசேஷமான அக்ஷய திருதியிலே இன்னைக்கு ராமானுஜரை பற்றி பேச சொல்லியிருக்கார். ராமானுஜர் அவ்வளவு ஒரு பெரிய மகான், லோகாச்சாரியா, ஜெகத்குருன்னு சொல்றார். இந்த ஒரு மணி நேரத்திலே எதை பற்றி பேசுவதுன்னு யோசனை பண்ணும் பொழுது மூணா பிரிக்க வேண்டியிருக்கு. அவருடைய காலம், அவர் பிறந்தது, அவர் எப்படி பிறந்தார், அவருடைய சின்ன வயசுல எங்கே கல்வி பயின்றார் அப்படின்லாம் பார்க்கும் பொழுது எல்லாமே காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர். அந்த ஸ்ரீபெரும்புதூர் அவ்வளவு புண்ணியம் பண்ணிய சேத்திரமா போச்சு. அங்கதான் அவர் பிறந்தார். அவர் பிறந்ததும் என்ன ஆச்சுன்னா, பிறந்தாருன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு அவ்வளவு சீக்கிரமா இது கிடைக்கல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, திருவல்லிக்கேணி இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ண போடைய அந்த சோமாயாஜிக்கும் காந்திமதிக்கும் பிறந்தவர் தான் ராமானுஜர். 1007 வருஷத்துக்கு முன்ன திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியினுடைய அம்சமாகவே கருதப்படக்கூடியவர். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியினுடைய பஞ்ச ஆயுதங்களினுடைய வடிவமாக கண்டவர் ராமானுஜர். எல்லாத்துக்கும் மேலாக ஆதிசேஷனுடைய அவதாரம். ஆதிசேஷனாக இருக்கக்கூடிய அந்த பாம்பு சாட்சாத் அந்த ஆதிசேஷன், அவரே தான் பூலோகத்தில் பிறந்தார் ராமானுஜராக. எவ்வளவு பெரிய விசேஷம்! தமிழ்நாடு நினைச்சு பார்க்க முடியாது. எந்தரோ மகானுபாவரோ அந்தரிக்கு வந்தனமுங்கிறான். யாரெல்லாம் பெரியவரோ அவர்களுக்கெல்லாம் நமஸ்காரம் அப்படிங்கிறான். அப்பேற்பட்ட ராமானுஜர் அது தமிழ்நாட்டில் பிறந்திருக்காருன்னா இது புண்ணிய பூமி ஸ்ரீபெரும்புதூர்ல. அங்கிருந்து அவர் திருவல்லிக்கேணி போய் திருவல்லிக்கேணி அவங்க அப்பா அம்மா பார்த்தசாரதி பிரார்த்தனை பண்ணி அந்த ஆதிசேஷனுடைய அவதாரமாக அவதரித்தவர் தான் இந்த ராமானுஜன். அது எப்படி நீங்க கண்டுக்கலாம் அப்படின்னா, பல இடங்களிலே அவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலே வரும் பொழுது அவர்தான் ஆதிசேஷன் என்பதை நிரூபிக்கிறார். அவர் 120 ஆண்டு காலம் பிரார்த்தனை பண்றார் பெருமாள் கிட்ட. 120 வருஷம் கொடுத்தாதான் நான் போய் அதை ரெனோவேட் பண்ண முடியும்னா பண்ணலாம். ஆனால் 200 ஆண்டு காலம் வேண்டும் அப்படிங்க. ஒரு மனிதனுக்கு 120 ஆண்டு காலம் நான் தர முடியும், அதுக்கு மேலே தர முடியாதுன்றார். சரி, இந்த 120 ஆண்டு காலம் ராமானுஜராக, 80 ஆண்டு காலம் மணவாள மாமுனிகளாக, அவருடைய அவதாரம் அடுத்த 80 ஆண்டு மணவாள மாமுனிகளாக 200 ஆண்டு காலம் எடுத்து இந்த லோகத்தை வைஷ்ணவத்தை படுத்துவதற்காக பிறந்தவர்னா அவர் ஒரு கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியார். இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணுங்க. கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியார் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, கிருபையே வடிவெடுத்தவர். அதாவது அதை எப்படி இன்னும் நல்லா சொல்லணும்னா, ஆண்டாள் பாசுரல் என்றே கனைத்திறங்கட்டெருமை கன்றுக்கிறங்கி நினைந்து முளைவழியே பாஞ்சோர நினைத்தில்லம் சேராக்கும் நச்செல்லும் தங்காய் படித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினான் தென்னிலங்கை கோமானை செட்ட மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். இதுல 2 விஷயம் பார்க்கணும் இந்த பாசுரத்துல. கனைத்திலங்கட்டெருமை கன்றுக்கிறங்கி நினைந்து முளைவழியே பாஞ்சோர, இந்த கறவைகள் எல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற கறவைகள் எல்லாம் தன்னுடைய கன்றுகளுக்கு தானாகவே பாலை சுருகின்றன. இது போய் ஒன்றும் பீச்சலை, அப்படியே பால் சொரியுதுன்னா என்ன காரணம்னா கிருபை. அந்த கன்று குட்டிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற கருணையினாலே அந்த பாலானது சொல்லுகிறது. இதற்கு முன்னே இருந்த ஆச்சாரியர்கள் எப்படி என்ன அப்படி கிடையாது. அவர்களுக்கு என்ன பாசுரத்தை ஆண்டாள் வச்சாங்கன்னா, கற்று கணங்கள் சென்று அதுக்கு முன்னால போய் பாலை பீச்சணும், மடியில கையை வச்சு பாலை வீச்சணும்.
ஓரான் வழியாக சம்பிரதாயத்தை மூடிவிட்டார்கள். வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு. அது கனைத்திலங்கற்றமை கன்று கிறங்கிங்கிறது இவர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லோரும் ஆசையுடையவரெல்லாம் மாறியர்கள். யாருக்கெல்லாம் ஆசை இருக்கும், இங்க பாருங்க இத்தனை பேர் இருக்கீங்க, நீங்கெல்லாம் ஆசையுடையவர்கள் எல்லாம் ஆரியர்கள் என்று சொல்லும்படி அத்தனையும் வைஷ்ணவத்தில் பரப்பினவர் யாருன்னா ராமானுஜர் தான். அதனாலதான் அவர் கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியார். ஜெகத்குருவாக ஜெகதாச்சாரியன்ங்கிற பேர் வந்துட்டு. இந்த ஜெகதாச்சாரியன்ங்கிற பேர் அவர் எப்படி அவருக்கு சூட் ஆகுதுன்னு பார்க்கணும். அவர் முதல் 60 ஆண்டு காலத்தை காஞ்சிபுரத்திலே தான் கழிக்கிறார். ஒரு வருஷம் நம்ம 60 வயசு ஆண்டு காலம் தான் முடிஞ்சு போடுது நம்ம கதை. 60 ஆண்டு காலத்துக்கு மேலதான் ஸ்ரீரங்கத்துக்கு ஸ்ரீரங்கத்தினுடைய மேம்பாட்டை கவனித்து ஸ்ரீரங்கத்தினுடைய கோயில் புனருத்தாரணத்தை எல்லாம் பண்ணினார். ஸ்ரீரங்கத்தை எல்லாமே பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் அவர் மேல விஜய யாத்திரைன்னு கிளம்பி காஷ்மீர தேசம் வரைக்கும் போறார். காஷ்மீர தேசத்துக்கு போய் அங்கே ஸ்ரீபண்டாரத்திலே இருக்கக்கூடிய, இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சாரதா பீடம் இருக்கிறது. அந்த சாரதா பீடத்திலே இருந்துதான் அவர் அந்த சரஸ்வதி கிட்ட இருந்து அந்த கிரந்தத்தை வாங்கி கூரத்தாழ்வான் என்பவரிடம் தருகிறார். கூரம் என்பது ஒரு சிறிய கிராமம். அது எங்கே இருக்குன்னா ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அந்த காஞ்சிபுரத்துல இருந்து. அவர் பெரிய வித்வான், கோடான கோடி பணம் வச்சிருக்கக்கூடியவர். அத்தனையும் திறந்து ராமானுஜருடைய சிஷ்யராகி விட்டார். அவர் யாருன்னா பெருமாளே தான். எப்படி ராமானுஜர் லட்சுமணனாக இருந்து ராமருக்கு கைங்கரியம் செய்ததினாலே கூரத்தாழ்வான் இவருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று ராமானுஜருக்கு அந்த கடனை தீக்குவதற்காக கூரத்தாழ்வானாக பிறக்கிறார். அந்த பண்டாரத்திலே இருந்து அந்த ஸ்ரீகோஷத்தை வாங்கி அவர்கிட்டே தருகிறார். ஆனால் ராஜா சொல்லுகிறான், நாளை மாலை காலையெல்லாம் கொண்டு வந்து அதை கொடுத்துடணும் எங்கிட்டங்கிறான். வேற என்ன பண்றது, நாளை காலையில படிக்க முடியுமா? எவ்வளவு கடினமான சமஸ்கிருத வார்த்தை. உடனே அவர்கிட்ட கொடுத்துட்டு இவர் போய் ஓய்வு எடுத்துக் கொள்கிறார். மறுநாள் காலையில பார்த்தா என்ன நடக்குதுன்னா, ஐயோ நேற்று ராத்திரி நான் இதை படிக்க மறந்துட்டேனே, கூரத்தாழ்வானை கூப்பிட்டு அப்பனே என்ன நான் என்ன பண்றது, இது கொண்டு போய் கொடுக்கணுமேன்னா. இப்போ அவர் சொன்னார், கவலைப்படாதே சுவாமி, இங்கேயே சொல்லுவா, 2 ஆற்றங்கரையின் நடுவே சொல்லவா அப்படின்னாரு. இங்கேயே சொல்லவான்னா இங்க இடத்துல காஷ்மீரத்திலேயே அந்த கிரந்தத்தை நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். அல்லது 2 ஆற்றங்கரைன்னா ஸ்ரீரங்கத்துல போய் அதை சொல்லட்டுமான்னு அப்படியே பிரமிச்சு போயிட்டார். ஏகாகர சித்தி. அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பிரெயின். என்ன பிரெயின்? அந்த ஒரு தடவை படிக்கும் பொழுதே அது கிராஸ் பண்ணக்கூடிய பிரெயின் விவேகானந்தருக்கு தான் உண்டு. சில பார்க்குறோம், இப்போ பார்க்குறோம் செஸ்ல விஸ்வநாத் ஆனந்த், பிரம்மாண்டமான மூளை, 28 பேர் முன்னே இருந்தாலும் அத்தனை பேரையும் ஜெயிச்சிடுவோம். சூப்பர் பிரெயின், சூப்பர் கம்ப்யூட்டர் அழைக்கக்கூடிய அளவு பிரெயின். அந்த மாதிரி பிரெயின்ல ஒரு தடவை படிச்ச உடனே அவர் மனப்பாடம் பண்ணிடுறார். யாரு? கூரத்தாழ்வான். அப்படியே அவர் ஆளை தழுவிக்கிறார். அந்த கிரந்தத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கு இங்கே ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு அதுக்கு வியாக்கியானத்தை எழுதுறார். இந்த ஸ்ரீபாஷ்யம்ங்கிறது அவ்வளவு வசதி. அதாவது அந்த வேதவியாசர் எழுதிய அந்த கிரந்தத்துக்கு இது வியாக்கியானம். அந்த ஸ்ரீபாஷ்யத்தை அவர் வியாக்கியானம் எழுத போது சரஸ்வதி கொண்டாடுகிறார். நாம கொண்டாட சரஸ்வதி எங்கிருந்து அவன் லிட்டரேச்சருக்கு அவருக்கு எவ்வளவு பவர் வருது பாருங்க. சரஸ்வதி கொண்டாடி அவருக்கு ஒரு விக்கிரகத்தை தருகிறார். ஹயக்ரீவ விக்கிரகம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. இன்னைக்கு எல்லா குழந்தைகளும் அந்த ஹயக்ரீவரை உபாசனை பண்ண. ரொம்ப ஆச்சரியமான சரஸ்வதி யாருக்கு கொடுத்ததுன்னா ராமானுஜருக்கு கொடுத்தது. அந்த ராமானுஜனுடைய பாரம்பரியமாக இன்னைக்கு பரகார மடத்துல இருக்கு. பரகார மடம் மைசூர்ல இருக்கு. அந்த பரகார மடத்துல இன்னைக்கும் அந்த விக்கிரகம் இருக்கு. இங்க போனா சேவிக்கலாம். ஆச்சரியமான நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவு வேண்டும் அப்படின்னா அந்த ஹயக்ரீவரை தினைக்குமே ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹயக்ரீவர் அந்த பரகார மடத்துல இன்னைக்கும் இருக்கு. அந்த அக்ஷய தினதி அன்னைக்கு நாம அக்ஷராபியாசம்னா கல்வியை தொடங்குது. ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு. அதை அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த தங்க ஊசியில என்று எழுதி இன்னைக்கு தொடங்கி கல்வியை
வாயில வச்சா அந்த குழந்தைகள் நல்லா படிக்கும். அந்த ஹயக்கிரீவர் இன்னைக்கு பரகால மடத்தில் இருக்கு, நீங்க கண்டிப்பா போனா சேவிக்கணும். அவ்வளவு விசேஷமானது அந்த ஹயக்கிரீவர். வேற எங்காவது இந்த குழந்தைகள் இருக்கிறதுனால சொல்ல வேண்டியவருக்கு எங்கே இங்கே சேலத்தில் எங்காவது இருக்கான்னா, சேலத்துல மணல் மேடு கிட்ட ஒரு சங்கர மடம் இருக்கு. அந்த சங்கர மடத்திலே ஒரு அத்திவரதர் இருக்கார். அந்த அத்தி மரம் இருக்கு. அந்த அத்தி மரத்து அடியிலே ஒரு சரஸ்வதி. அதை போய் விஜயதசமி அன்னைக்கோ அல்லது அட்சய திருதி அன்னைக்கோ இந்த குழந்தைகள் எல்லாம் சேவிச்சா நல்ல கல்வி அறிவு வரும். நான் ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியார் 32 வருஷமா. நிறைய பேர் அங்கே டைவர்ட் பண்ணி விட்டுட்டேன். நிறைய பேர் அங்கே போய் படிச்சு இப்போ எல்லாம் ஃபாரின்ல இருக்கான். நான் இங்கே இருக்கேன், அவனெல்லாம் ஃபாரின்ல நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கான். காரணம் என்னன்னா, இந்த சங்கர மடத்திலே இருக்கக்கூடிய சரஸ்வதி ரொம்ப ஆச்சரியம். நீங்க ஒரு தடவை போயிட்டு வாங்க, ஏதோ எனி டைம் யூ கோ தேர். இந்த சங்கர மடத்துல அவர் ஆச்சாரியர் அபினவ வித்யா தீர்த்த குரு இஸ் ஜீவன் முக்தா. ஜீவன் முக்தானா என்ன அர்த்தம்னா, இருக்கும் பொழுதே பகவானை நேரில் பார்த்தவர் அபினவ வித்யா தீர்த்த குரு. சாமானியப்பட்ட மனுஷன்ல. அவர் போய் அந்த பக்கத்தில் இருக்கிற மலை மேலே ஏறி உட்காந்து தியானம் பண்ணும் போது நாகப்பாம்பு வந்து அவருக்கு அப்படியே நிழல் கொடுக்கும். அப்போ அவருடைய குரு கீழே இருந்து பதறி போவார். அவர் சாயந்தரம் 6 மணிக்கு வந்த பிறகு என்ன ஆதிசேஷன் கொடைப்பிடித்தாரான்னு கேட்பார். அவர் புக்கு வந்திருக்கு பாருங்க, ஆச்சரியமா. எனக்கு அதை ரொம்ப ஈடுபாடு அந்த புக்ல. ஜீவன் முக்தா அது அவருடைய வாழ்க்கையினுடைய வரலாறு படிச்சீங்கன்னா அதுக்கு 5 நாள் 10 நாள் வேணும். அப்பேற்பட்ட அபினவ வித்யா தீர்த்த குரு சரஸ்வதி கடாட்சம் எங்கே இருக்குன்னா கண்டிப்பா சிருங்கேரியில தான். ஏன்னா அந்த தவக்கலை கர்ப்பமா இருக்கு. அந்த தவக்கலை வெளியே வரப்போது அந்த தவக்கலைக்கு நாகப்பாம்பு கூட பிடிக்குது. எங்கேயாவது கிடைக்குமா? இப்போ பார்த்தாவே நம்மளை ரோட்ல தள்ளி விட்டுட்டு பஸ் ஏற்றிட்டு போறோம். எவ்வளவு குரோதம் இருக்கு. அங்கே ஒரு நாகப்பாம்பு ஒரு தவக்கலைக்கு கொடை பிடிக்கிறதுன்னா அந்த இடத்துல வந்து குரோதம் இல்லை. இதுதான் புனித பூமின்னு சாரதையை பிரதிஷ்டை பண்ண சங்கரர் பெரிய கிரேட். அவருடைய பர்த்டே அதையும் சேர்த்து சொல்றேன். அப்போ ராமானுஜர் என்ன பண்ணினாருன்னா, அந்த ஸ்ரீபாஷ்யம் எழுதின போது அந்த சரஸ்வதியை அந்த விக்கிரகத்தை அவருக்கு தந்தாள். அந்த விக்கிரகம் இன்னைக்கும் பரகால மடத்தில் இருக்கு. நீங்க போய் சேவிக்கணும். ரொம்ப ஆச்சரியமான அடியன் சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சது. மேலக்கோட்டையில் இருக்கு, போய் பார்க்கலாம். மேலக்கோட்டைங்கிறது கர்நாடகா பெங்களூர்ல இருந்து மாண்டியா போய் மாண்டியால இருந்து ஒரு 32 கிலோமீட்டர் இருக்கிற மாண்டியா. அது 3rd ஃபேஸ்ல வரலாம். அப்போ ஆச்சரியமான இங்கே கல்வி பயின்று கொண்டிருக்கிறார். திருப்புட்குழி என்கிற ஒரு திவ்யதேசம் இருக்கு. இது காஞ்சிபுரத்துல இருந்து நீங்க வேலூர் போற வழியில இருக்கு. இந்த திருப்புட்குழி நல்லா கவனிக்கணும். இந்த திருப்புட்குழி ஜடாயு மோட்ச கஷேத்திரம். இந்த ஜடாயு வந்து மோட்சத்தை தந்த தேத்திரம். இங்கதான் அவர் யாதவ பிரகாசர் ராமானுஜருக்கு கல்வியை போதிக்கிறார். யாதவ பிரகாசர் இஸ் கிரேட். அவர் ஒரு பெரிய அறிவாளி. அவர் ராமானுஜரை வந்து ராமானுஜர் அவர்கிட்ட தான் கல்வி பெற்றிருக்கார். இந்த சின்ன வயசுல அங்க போய் கல்வி பயிலும் பொழுது அவருக்கும் இவருக்கும் சில சர்ச்சைகள் வந்துடும். அதாவது அந்த தாமரை புஷ்பத்தை போல் உடைய கண்ணன், செந்தாமரை கண்ணனுங்கிறதுக்கு அவர் வேற விதமா வியாக்கியானம் சொல்றார். யாரு? யாதவ பிரகாசம். குரங்கினுடைய பின்பக்கத்தை இருப்பது போல் என்று சொன்ன உடனே இவருக்கு கோபம் வந்து அழுகுறார். ஸோ இவனை விட்டு அவன் பெரிய ஆளாயிடுவான் போல இருக்கு அப்படின்னு என்ன பண்றார், இவனை கூட்டிட்டு கொண்டு போய் கங்கையில தள்ளி இவனை கொண்டு விட வேண்டும்னு முடிவு பண்றார் யாதவ பிரகாசம். அவர் கங்கையில தள்ளுறவனுக்கும் பாவம் வராது, சாவரவனுக்கும் பாவம் வராது. சாவரவனும் மோட்சத்துக்கு போயிடான், தள்ளுறவனுக்கும் பாவம் வராது. அப்படி ஒரு பிளானை பண்ணிட்டு அவரை கூட்டிட்டு போறார். விந்தியமலை காட்டின் வழியாக போகும் பொழுது இவருடன் கூட வந்த ஒருவர், அவருடைய சொந்த ரிலேஷன், அவர்கிட்ட வந்து சொல்றார், சுவாமி உங்களை நீங்க இப்படியே தப்பிச்சுட்டு போயிடுங்க. இங்கிருந்து தப்பிச்சுட்டு போகவில்லை என்றால் உங்களை கங்கையிலே தண்ணி கொன்று விடுவார்கள். ராமானுஜருக்கு என்ன ஒரு நிலைமை பாருங்க. அங்க ஒரு 4 கால மண்டபம். அவரை கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அவர் கூட யாத்திரைக்கு அவர் போயிட்டார். எங்கே ராமானுஜர் பின்னால வந்துட்டு இருக்காருன்னு சொல்லி ஏமாத்திட்டார். ராமானுஜர் உட்கார்ந்துட்டு இருக்கார். ஒரே இருட்டு. எங்கேயோ விந்தியமலை ஃபாரஸ்ட்னா சம்வேர் நியர் பாம்பே ஃபாரஸ்ட், அந்த பக்கம் பாம்பே சைட்ஸ்ல வரும், அந்த இடத்துல இருக்கார். உடனே பெருந்தேவி தாயாரும் காஞ்சி வரதராஜனும் நம்ம ஊர்ல இருக்காரு காஞ்சிபுரம், 2 பேரும் வந்து அவர்கிட்ட கேட்கிறான், தண்ணி வேணும்பா அப்படிங்கிறான். தண்ணி வேணும், தீர்த்தம் வேணும் அப்படிங்கிறான். தீர்த்தம் தான் நம்ம வைஷ்ணவ பாஸ். உடனே அவர் ஆச்சரியப்பட்டு போயிட்டார். யாரா இந்நேரத்துக்கு வந்து தண்ணி கேட்கிறான்னு போய் தண்ணி எடுத்துட்டு வர போறார். கொண்டு வந்து கொடுக்கும் பார்க்கும் பொழுது வேடனையும் காணவில்லை, வேடுவிச்சியும் காணவில்லை. அந்த காடு. கண்ணு திறந்து பார்த்தா
கண்ணு முடிச்சு பார்த்தா காஞ்சிபுரத்தில் இருக்காரு. அங்கிருந்து கொண்டு வந்து இங்கே போட்டாச்சு. கொண்டு வந்து போட்ட உடனே இந்த ஊர் எந்த ஊர் அப்படின்னு அந்த ஊர் மக்களை கேட்கிறார். தம்பி, இது கூடவா உனக்கு தெரியல? இதோ பார் புண்ணிய கோடி விமானம், அது சேவிச்சாவே புண்ணிய கோடி. இந்த புண்ணிய கோடி விமானத்துக்குள்ளே இருக்கிற அத்திவரதன் அந்த ஊர் காஞ்சிபுரம்ங்கிறார். மெய் சிலிர்த்து போனார். ஐயோ, இப்பேற்பட்ட இடத்து நான் எங்கேயோ காட்டில் கிடந்தேன், இப்போ பார்த்தா இங்கே வந்து நான் காஞ்சிபுரத்தில் விந்தியமலை காட்டில் இருந்தவனை கொண்டு வந்து இங்கே போட்டது யார் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கும் பொழுது தெரிகிறது, வந்தவர் பெருந்தேவி தாயாரும் அந்த காஞ்சி பேரருளாளன். பேரருளாளன் பேரை பாருங்க, பேரருளாளன் பேரோதும் பெரியீர். பாஷை யார் பெரியவன், பணமா கல்வியா குலமா எதுவுமே கிடையாது. பேரருளாளன் பேரோதும் பெரியீர். எவன் உன் பகவன் நாமாவை சொல்லுகிறானோ அவன் தான் பெரியவன். காலரை தூக்கி விட்டு சொல்லலாம், பகவன் நாமாவை சொல்லுபவன் தான் பேரறிவாளன். அதனாலதான் அவனுக்கு பேரருளாளன். அதே பேரருளாளன் பேரோதும் பெரியீர், அதை சொல்லும் பொழுதே அந்த தமிழ் வார்த்தை எப்படி வருது? பேரருளாளன் பேரோதும் பெரியீர் அப்படிதான் அட்ரஸ் பண்ணும். ஒரு ஆடியன்ஸ் இருக்கும் பொழுது உங்களுக்கு நன்றி உங்களுக்கு நன்றி சொல்லக்கூடாது. இது மந்திரம் சொல்ற இடம், எல்லாருமே மந்திரம் சொல்றவங்க. பேரருளாளன் பேரோதும் பெரியீர், உங்களுக்கு நமஸ்காரம். நான் காலையில வந்த உடனே சொல்லலை, இந்த இடம் வர்றப்போ சொல்லலாங்க சொல்றேன். மந்திரம் சொல்லக்கூடிய உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நமஸ்காரம். பேரருளாளன் பேரோதும் பெரியீர், உமக்கு நமஸ்காரம். அப்போ அந்த பேரருளாளன் என்ன பண்றாங்க, அவரை வந்து யாரோ பிரகாசன் கிட்ட அனுப்பி அவரை வந்து கல்வியை கற்பிக்க பண்ணி அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறார். சிறு வயசுலேயே இங்கே இருக்கு. இப்படியே ஓடிட்டு இருக்கும் பொழுது நல்ல கதையை கவனிக்கணும். இது ஒரு 10 minutes தான் இருக்கு, நான் உடனே அடுத்த பேசுக்கு போகணும். ஒன்றும் ஆச்சு, நாங்கள் அங்கே நம்முடைய ஆளவந்தாரி வரை எப்படியாவது சம்பிரதாயத்துக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிடுறார். ஆளவந்தாருங்கிறவர் ஒரு பெரிய ஸ்காலர். அவர் தான் அந்த சம்பிரதாயத்தினுடைய விக்கிரகத்தையே ஆளவந்தார்கிட்ட தான் இருக்கு. ராமானுஜர் பிறப்பதற்கு முன்பாகவே என்ன ஆச்சுன்னா, நம்மாழ்வார் 5000 வருஷத்துக்கு முன்ன பிறந்தார். 5000 வருஷத்துக்கு முன்ன பிறந்தும் பொழுது அவர் முதல் கவி ஆழ்வார் அவருடைய தொண்டராக இருந்தார். நான் ஆயுஸ் முடிஞ்சு நான் கிளம்ப போறேன் இந்த உலகத்தை விட்டு அப்படி நம்மாழ்வார் சொல்றார். உடனே தாமிரபரணி ஆற்றிலிருந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து காட்சினா ஒரு விக்கிரகம் வரும், அதுல நான் இருப்பேன் நம்மாழ்வார். 5000 வருஷம் முன்ன புளிய மரத்துக்கு அடியில திருச்செந்தூர் போற வழியில இருக்கு அந்த ஊர் ஆழ்வார் திருநகரி. உடனே இவரும் போய் அந்த தாமிரபரணி தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து காட்சினா ராமானுஜர் வர்றார். எவ்வளவு ஒரு புண்ணியம் பாருங்க. நம்மாழ்வார் வரல, 5000 வருஷத்துக்கு முன்னே ராமானுஜருடைய பர்த் வந்து இப்பதான் நம்ம 1000 வருஷத்துக்கு முன்னேன்னு சொல்றோம். தப்பு. 5000 வருஷத்துக்கு முன்னே அவருடைய விக்கிரம் வந்துருச்சு தாமிரபரணியிலேருந்து. மதுரை ஆழ்வாருக்கு ஒண்ணுமே புரியல. இது என்னப்பா, இது யாருடைய விக்கிரமோ வருது சுவாமி, இது யாருன்னு கேட்டார். பின்னாலே வரப்போகக்கூடிய ராமானுஜர் சரியா, கலியும் கெடுவின் கண்டுகொள்மின். கலியை வந்து உடைக்கிறது இட் இஸ் நாட் ஈஸி. கலி வந்து கலியும் கெடுவின் கண்டுகொள்மின். இவர் பிறந்த பிறகு கலியானது கெட்டுவிடும். பொலிய 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 போயிற்று வல்லுயிர் சாபம். என்ன வார்த்தை பாருங்க, பொலிய பொலிய பொலியன்னா நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க, போயிற்று வல்லுயிர் சாபம். கலியும் கெடுவின் கண்டுகொள்மின்னுங்கிறார் யாரு? நம்மாழ்வார். அந்த பொலியை, அந்த பொலிந்த நின்ற பிரான் இருக்கின்ற ஊர் தான் ஆழ்வார் திருநகரி. அந்த விக்கிரம் முதல்ல வந்துருச்சு. நீங்க ஆழ்வார் திருநகரில் 5000 வருஷத்துக்கு முன்னே வந்துருச்சு. அது வந்து எப்படியே ஹேண்ட் ஓவர் ஆகி நம்ம ஆழ்வார்கிட்ட வந்து இந்த நம்முடைய ஆளவந்தார்கிட்ட இருக்கு. இதை எப்படியாவது நாம இந்த மாதிரி ஒருத்தர் எங்க இருக்காருன்னு தேடி அலைஞ்ச போது காஞ்சிபுரத்துல ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு தகவல் வருது. யாருக்கு? ஆளவந்தார். அங்கிருந்து காஞ்சிபுரம் வர, காஞ்சிபுரம் வந்து கரியமாணிக்க பெருமாள் சன்னதின்னு ஒண்ணு இருக்கு 2வது பிரகாரத்துல. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது அவர் தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு அங்கிருந்து வர்றார். தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு வரும்போது நெடுஞ்சான்கடையாக சிவந்த திருமேனியாக உயர்ந்தவராக, நல்ல கவனிக்கணும், அப்பேற்பட்ட ஒரு சிவந்த திருமேனியாக வருகிறார். வந்தவுடனே ஆமுதல்வன் இவன் தான் நம்முடைய சம்பிரதாயத்திற்கு தலைவன் கை காட்டார். ஒரு கூட பேசவே இல்லை, பேசிட்டு கை காட்டிட்டு அப்படியே அந்த கரியமாணிக்க பெருமாள் நீங்க போனா அது கண்டிப்பா சேவிக்கணும். காஞ்சிபுரம் வரதராஜன் சன்னதி பிரகாரத்துல போனீங்கன்னா கரியமாணிக்க பெருமாள் சன்னதி இருக்கு, அந்த பிரகாரம் இருக்கு, ஆமுதல்வன் என்று கை காட்டிய இடம் இருக்கு. உடனே அவர்
ராமானுஜரை கை காட்டிட்டு போயிடுறார். போன பிறகு பெரிய நம்பியை அனுப்புறார். பெரிய நம்பியை அனுப்பி நீ போய் அவனை திருத்தி ஆட்கொண்டு வா. பெரிய நம்பிய ஒரு பெரிய ஜீனியஸ். அவர் என்ன பண்றார், அங்கிருந்து இங்க வந்து இவர் மனைவியோடு இருக்கார். இங்க நம்முடைய நம்முடைய காஞ்சிபுரத்தில் இருக்கும் பொழுது சண்டை வந்துடும். யாருக்கு? பெரிய நம்பி மனைவிக்கும் இந்த அம்மா யார் இந்த அம்மா நம்முடைய ராமானுஜர் வயசுக்கும் சண்டை வந்துடும். பைக் சண்டை, அதாவது குழாயடி சண்டைன்னு சொல்றோம்ல, அந்த காலத்திலேயே இருந்திருக்கும் போது நாம் இப்போ தான் இருக்குன்னு நினைக்கிறோம். 1000 வருஷத்துக்கு முன்னாலேயே தண்ணிக்காக ப்ராப்ளம். இப்போ நமக்கு தண்ணிக்காக ப்ராப்ளம். ஒரு சொட்டு தண்ணி கூட விட மாட்டேங்க. யாரு? சீதாராமையா. எந்த நம்ம சீதாராமையா விட்ட நாம வைக்கணும், தண்ணி ஓடலையோ நீதான் நமக்கு கதின்னு. உடனே தண்ணி மேலே பட்டுடுச்சு, தீட்டுன்னு திட்டின உடனே இவர் பெரிய நம்பியை கிட்ட போய் ஏன் திட்டணும்னு சொல்லி உடனே அவர் என்ன பண்ணிட்டார், நாம போலான்னு கிளம்பி அவர் கிளம்பி போயிட்டார். பெரிய நம்பி வைப்பை கூட்டிட்டு போயிட்டார். ஒரு இடத்த சண்டை வந்தா அங்கே நிற்காத, தூரமா போயிடு அப்படிங்கிறது நல்ல பாடம். உடனே அவர் போயிட்டார். ராமானுஜருக்கு மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா குருவினுடைய பொண்டாடிக்கிட்ட போய் இந்த மாதிரி அபசாரப்பட்டுட்டோமே. பாகவத அபச்சாரம் மிக கூடியது, குடிதிலே கூடியது பாகவத அபச்சாரம். பகவானை திட்டினா கூட பொறுத்துக்கிறான். பாகவத அபச்சாரம் இருக்கே பாவம். சிசுபாலன் இருக்கானே, சிசுபாலன் 1000 தடவை திட்டுதான். சேம் வார்த்தை ரிப்பீட் ஆகும். நீ திருட, நீ வெண்ணை தின்னவன், நீ பசுமாடு மேய்க்கிறவன், கண்டபடி திட்டலாம். 1000 தடவை திட்டலாம். அதே திட்ட வார்த்தை 2வது தடவை ரிப்பீட் ஆச்சுன்னா திரும்பி ஃப்ரெஷ்ஷா திட்டணும் சிசுபாலனுக்கு. அதனால 1000 பிழை உலைகளுக்கும் பொறுப்பேன் அப்படின்னு சொல்றான் பகவான். அது மாதிரி பாகவத அவச்சாரம் மிக கூடியது. 1000 பிழை வரைக்கும் பொறுத்துக்கிறான். உடனே என்ன ஆச்சுன்னா அவர் போயிடுறார். அடுத்ததாக அந்த காலத்திலே அங்கே இருந்தவர் யாருன்னா திருக்கச்சி நம்பி. திருக்கச்சி நம்பி ஒரு பெரிய மகான். அவர் வந்து பூவிருந்த வள்ளி. பூவிருந்த வள்ளினா இப்ப இருக்க பூந்தமல்லி ஆகிப்போச்சு. அந்த பூந்தமல்லியிலிருந்து காஞ்சிபுரம் நடந்து வந்து ஆலவட்ட கைங்கரியம் வீசுவார். நினைக்குமே பெருமாளுக்கு ஆலவட்டங்கரியம் வீசிட்டு திரும்பி போவார். அவர் கூட பெருமாள் வாய் திறந்து பேசுவார். வாய் திறந்து பேசுவார்னா அச்சாவத சமுதாயத்தை மீறி பேசக்கூடிய ஒருவர் யாருன்னா நம்முடைய பேரொருளாள பெருமாள் தான். என்ன ஆச்சுன்னா அப்படி இருக்கிறவருடைய உச்சிஷ்டம்னா சாப்பிட்ட எச்சலை சாப்பிட வேணும்னு அவருக்கு ஆசை. போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதம் என்றோ. போனகம் செய்த சேஷம்னா இந்த இலையில எச்சில் இருக்கும், சாப்பிட்டு போயிடுவான். அதை கை பிடிச்சு அவங்க நமக்கு ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா ஊமையாக இருக்க குழந்தை அதை சாப்பிட்டா கூட ஊமையாக இருக்கிற குழந்தை கூட பேசும். இதை நல்லா பார்க்கலாம். போதேந்திர சரஸ்வதி ஒரு வீட்டுக்கு போறார். அந்த வீட்டில் குழந்தை பேச முடியல. இவர் எங்க குழந்தைங்கிறார், பேசாத ஊமை குழந்தைங்கிறார். ஐயோ அப்படின்னு அந்த சாதத்தை செஞ்சு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு விட்டுட்டு போயிட்டார். அந்த குழந்தை பசியில போய் மீதி எடுத்து சாப்பிடும் போது அந்த குழந்தைக்கு பேச்சு வந்துருக்கு. அதுதான் போனகம் செய்த சேஷம் தருவரேல் புனிதம் என்று. தரவே மாட்டார். அவங்க வந்து கொடுத்தா பெரிய புண்ணியம். ஏன் அவ்வளவு தூரம் போனோம்? இங்க சாதாரண ஒரு கிராமத்துல தாசர்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த தாசர்களுடைய மடிப்பிச்சை, அந்த மடிப்பிச்சையை போய் வாங்கிக்கிறான் அந்த அம்மா. ஃபெர்டிலிட்டி சென்டர்ல போய் 14 லட்சம் செலவு பண்ணி குழந்தை பிறக்காத குழந்தை இந்த எச்சில் சாப்பாட்டனால கிடைக்குதுங்க. சாப்பிட்டு அடுத்த வருஷம் வரும்பொழுது சாமி கர்ப்பமா இருக்கேன், குழந்தை பிறந்துருச்சுங்கிறான். ஆச்சரியமா இருக்கு. அதாவது அந்த நம்பிக்கை. உடனே அந்த குழந்தையானது பேச ஆரம்பிச்சிச்சு. அதனால அந்த யாரு நாம பேச வந்தது நம்முடைய திருக்கச்சி நம்பிகளினுடைய உச்சிஷ்டத்தை சாப்பிட வேண்டும் ஆசை. மனைவியை கூப்பிட்டார். இன்னைக்கு திருக்கச்சி நம்பி சாப்பிட வர போறார். ஒரு யாரு ஆலவட்டங்கிற வீசி பேசக்கூடியவர் பேரொருளாளன் கிட்ட. அச்சாசமாதியை மீறி பேசிய பெருமான் அவர் ஒருவர் தான். ஆச்சரியமான அச்சாசமாதியன்னா சிலை ரூபமாக இருந்து மீறி பேசினவர் அவர். அடுத்தது நம்முடைய திருமாலிருஞ்சோலை பெருமாள், அவரும் பேசினார். நம்முடைய கிடாம்பி ஆச்சாரங்கிற ஒரு சிஷியன் இருந்தார். அவர்கிட்ட அவர் சொன்னார், நான் நிறைய பாவம் அவர் மடப்பள்ளி கைங்கனேன், நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன். 1 இல்லை 2 இல்லை, குன்றாய குற்றம் செய்யணும் குணம் கொள்ளும் பெருமான்னு ஒன்று சொல்லியிருக்கான். மலை மாறி இந்த நாம மலை மாறி நான் பாவம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஏதாவது விமோசனம் உண்டானா? அப்போ அவர் சொல்றார், பெருமாள் பேசுறார். யாரு? நம்ம கள்ளழகர் ஆத்துல இறங்கினார போன மாசம். அவர் சொல்றார், ஒன்றும் இல்லை, ராமானுஜரை பெற்ற நீர் அகதி இல்லை. எவ்வளவு அழகான வார்த்தை. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பொருந்தும். தமிழ்நாட்டில் இருக்கவனுக்கு அத்தனை பேருக்கும் பொருந்தும். ராமானுஜரை பெற்ற நீர் அகதி இல்லை அப்படின்னார். அப்படியே அவர் அழுதுட்டார். ராமானுஜரை பெற்ற புனித பூமி, அதுல போய் நீ அகதி ஆயிடுவியா?
அகதியன்னா எங்கிருந்தோ ஓடி வந்தவன், அவன் தான் அகதி. ராமானுஜரை பெற்ற நீர் அகதி இல்லை என்று சொன்ன உடனே பொல 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 பொலம் கண்ட தண்ணி வந்து. அதனால நமக்கு தைரியம் தைரியம் இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர்ங்கிறான. ஏன் சொல்றான்னா ராமானுஜரை பெற்ற புனிதர் நாங்க. அப்போ அக்ஷா சமாதாரி மீறி பேசக்கூடிய அந்த பேரொருளான்கிட்ட என்ன கேட்கிறார்? உச்சிஷ்டத்தை கேட்கறதுக்காக எதை போட்டு வச்சிருக்கார். இவர் இப்படியே அந்த புதிய பிரகாரம் அவர் தேடிட்டு அவரை போறார். அவர் இந்த பக்கம் வந்துட்டார், வந்து சாப்பிட்டுட்டார். வந்து சாப்பிட்ட உடனே சரிம்மா நான் போறேன் ராமானுஜர் சொல்லிடுன்னு கிளம்பிட்டார். அவர் ராமானுஜர் தேடிட்டு வரும் பொழுது அந்த அம்மா அந்த எச்சில் இலையை குச்சினாலே எடுத்து வெளியே போட்டு மீண்டும் தலைமுழுகி புதுசா சமைச்சிட்டு இருக்கான். திருக்கட்சி நம்பி வந்தாரா? வந்தார். சாப்பிட்டாரா? சாப்பிட்டார். மீதி ஏதாவது பிரசாதம் கிடைச்சதா? இல்லை, அதெல்லாம் அவர் கீழ்ஜாதி, அவர் வைசிய குலம், நாங்கள் பிராமணா, இதை தொடக்கூடாது, இதை எடுத்து போட்டுட்டு போயிட்டாரு. நான் எடுத்து குடிச்சு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சிட்டு இருக்கேன். ஐயோ, இதுக்காகவா நான் உன்னை கட்டிக்கிட்டேன், சாப்பிட வேணும்னு இல்லவா கட்டிக்கிட்டேன், இப்படி பண்ணிட்டேன்னு அலறார் கதறார். 2வது முறையும் பொறுத்தார். 3வது முறை 3 முறை ஒரு ஏழை பிராமணன் வந்து அன்னம் கேட்டான். இல்லைன்னா உள்ள போய் பார்த்தா சாப்பாடு நிறைய. உடனே வெகுண்டு போய் வேணாம் அப்படின்னு சொல்லி நேரா அத்திகிரி வரதர் இருக்கிற குளத்துல போய் குளிச்சார். ராமானுஜர் நேரா உள்ள போனார். அவருக்காக காத்து நின்றான் பேரொருளான். எதிராசா, எதிகளுக்கெல்லாம் தலைவனான நீ வா, கஷாயத்தை வாங்கிக்கோ, நீதான் இந்த லோகத்தை ரட்சிக்க கூடியவன் அவருக்கு பட்டத்தை கொடுத்துட்டார். யாரு? பேரொருளாள பெருமாளே தான். அவ்வளவு ஈடுபாடு அவருக்கு. வேற எந்த பெருமாள் மேலையும் அவருக்கு ஈடுபாடு இல்லை, இந்த பெருமாள் மேலதான் அவருக்கு அவ்வளவு ஈடுபாடு. அப்படி இருக்க இவரை எப்படியாவது ஸ்ரீரங்கத்துக்கு கடத்திட வேண்டும் என்ற காஞ்சி ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு ஆசை. அரையர் சுவாமியை கூப்பிட்டார். போய் எப்படியாவது ராமானுஜனை அந்த மேலிருந்து காஞ்சிபுரத்திலிருந்து இங்கே கடத்திக்கிட்டு வந்துடு, நம்ம ஊருக்கு ஆள் வேண்டி இருக்கு, அங்க விட்டா பிரயோஜனப்படாது அப்படின்னார். உடனே அவர் வந்தார். வந்து அவர் முன்னால திருவாய்மொழி ஓதினார். எப்படி ட்ரிக்கா பாடுறாரு பாருங்க. உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் எவன், நயவர மதிநலம் அருளினன் எவன் எவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன் எவன், துயரரு சுடரடி தொழுதனன் மனனே. அந்த திருவாய்மொழி பாடின உடனே ஆனந்த கண்ணீர். அந்த பெருமாளுக்கு திருவாய்மொழி மேல ஏகப்பட்ட ஈடுபாடு. ஏன்னா அவரு அங்கிருந்து காஞ்சிபுரத்திலிருந்து நேரா ஆழ்வார் திருநகரிக்கு வந்தார். உடனே நம்ம ஆழ்வார் கேட்டார், நீர் யார், எந்த ஊர் பெருமாள்? நான் தான் பேரொருளாளன், மகா மேதாவி, எல்லா தெய்வத்துக்கும் அதிபதி பேரொருளாளன் காஞ்சிபுர வரதராஜன் நான் அப்படின்னார். உனக்கு பாசனமே இல்லை போயாங்க, உனக்கு பாசனமே இல்லைன்றார். 1000 பாசனம் ஒண்ணு கூட அவருக்கு கொடுக்கல. ஏன்னா அகங்காரம் பிடிச்ச பெருமாள் நீ அப்படின்றார். அந்த ஸ்ரீரங்கநாதன் அடுத்தவன் தான். நீ எந்த ஊர் பெருமாள்னா? நான் அடியேன். அடியேனுங்கிறது ரொம்ப அருமையான வார்த்தை. இப்போ அடியேனுங்கிறது படியேன் மாதிரி ஆயிப்போச்சு. அடியேன் அப்படின்னா அடியேன் என்ன உடனே உனக்கு தான் 1000 பாசுரம் அப்படின்னு கொடுத்துட்டார். ஈன்ற முதல் தாய் சிலகோபன் மொய்ப்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் 1000 பாசுரம் ஸ்ரீரங்கநாதனுக்கு போயிடுச்சு. அதனால அந்த காஞ்சி பேரொருளாளனுக்கு யாராவது திருவாய்மொழி பாடினா உடனே ஓடி வந்துடுவார். அவன் மேல அளவு கடந்து ஆசல் வந்துடும். அரையர் சுவாமி பார்த்து கேட்டார், ஆஹா இவ்வளவு நல்லா பாடுறீரே, ஓகே என்ன வர வேணும்னா? எனக்கு ஒன்று வேணும், நீ கொடுக்குறதுன்னா நான் இன்னும் மேற்கொண்டு பாடுறேன், இன்னும் நிறைய பாடு, நீ எது வேணுமாலும் கொடுக்குறேன். சரி எனக்கு ராமானுஜரை தாரும் அப்படின்ட்டு அவர் அழுவனார். ஐயோ இதுக்காகவா நான் என்னை ஏமாத்திட்டியே, நான் ஒரு இல் ஒரு சொல் ஒரு வில் அப்படின்னு நீ ராமனுடைய மனைவி, ஒரு இல் ஒரு வில், ஒரே தடவை பானத்தை முன்னால கால் வச்சா பின்னால எடுக்க மாட்டேன், ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் என்று இருப்பாயானால் சொன்ன வார்த்தையை தவறாதே, ராமானுஜரை கைப்பிடித்து தாரும் அப்படின்னா பிடிச்சு கைப்பிடிச்சு தத்துட்டார். எப்படி ஒரு சின்ன ஒரு ஒரு அழகான ஒரு பெரியவரை பிடிச்சு கை கொடுத்து அழுகுறார் காஞ்சி பேரொருளாளர். அவரை கைப்பிடிச்சிட்டு இந்த ஸ்ரீரங்கத்துக்கு வர்றார். வரும்பொழுது நமக்கு மதுராந்தகம், இந்த மதுராந்தகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏரிகாத்த பெருமாள், சரியா, கருணாகர பெருமாள், ரொம்ப விசேஷமான இடம். மதுராபுரிங்கிறான் இல்லையா, மதுராங்கிறான். இது யமுனை ஓடக்கூடிய புனித பூமி, 33 லீலைகளை புரிந்த யமுனாபுரிங்கிறான். அது வடக்கே இருக்கிற மதுராபுரி, தெற்கிலே இருக்கிற மதுராபுரி எது தெரியுமா? மதுராந்தகம். மதுராந்தகத்துக்கு அவ்வளவு விசேஷம் உண்டு. ஏரிகாத்த ராமர், அந்த பிரிட்டிஷ் துறைக்காக ஏரியை காத்தவன் அவன். இன்னைக்கு கருணாகர பெருமாள். உடனே
அந்த இவரே பாபு இல்லையா, ஆதிசேஷன் லக்ஷ்மணனுடைய அவதாரம். அங்க உள்ள இருக்கிறவரோ ராமர். இந்த ஊரை விட்டு அவருக்கு பிடிக்கல ராமானுஜருக்கு. உடனே பெரிய நம்பிக்கிட்ட போய் என்ன அப்படின்னாரு, இந்த இங்கே சமாசனத்தை பண்ணி, சமாசனங்கிறது முத்திரை சங்க சக்கரம். தீங்கியல் பொலிகின்ற செஞ்சுடராய் திகழ் திரு சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒற்றுன்னு நின்று குடி குடி ஆசைகின்றோம் மாயப்புருவட வானனை 1000 தோழும் புழுகுருதி பாய சுழற்சி ஆடி வல்லானுக்கு பல்லாண்டு கூர்துமே. சங்க சக்கர முத்திரைகளை வெள்ளியில வச்சிருப்பா. அதை சாம்பிராணி போடுற அந்த நெருப்புல காட்டி இந்த தோல்ல சங்கு சக்கர முத்திரையை வச்சுடுவான். அப்படி வச்சுட்டாதான் அவனுக்கு அந்த பகவானுடைய கடாட்சம், குருவினுடைய மந்திர உபதேசம், அவனுக்குரிய தாசிய நாமம் அதெல்லாம் சொல்லி கொடுத்து இந்த 106 திவ்யதேசங்களுக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுப்பான். இதுதான் சங்க சக்கரம். ஒவ்வொரு வைஷ்ணவனுக்கும் இது உண்டு. வைஷ்ணவ அடியானாக மாற வேண்டும் என்றார். ஆனால் ராமானுஜருக்கு அந்த மதுராந்தகத்திலே நடந்தது. எப்போ இது நடக்குதுன்னா விநாயக சதுர்த்திக்கு அடுத்த நாள் பஞ்சமி அன்னைக்கு. பஞ்சமி அன்னைக்கு இன்னைக்கும் அந்த மகிழ மரத்தடியில அப்போ முத்திரை வச்சு அந்த சங்க சக்கரங்கள் இருக்கிறது. இன்னைக்கும் இருக்கு. பெரிய நம்பியினுடைய விக்கிரகம் இருக்கு, அவருடைய கிருஷ்ண விக்கிரகம் இருக்கு. அதை எடுத்து தோளிலே சுமந்து கொள்ள வேண்டும். சங்க சக்கரத்தை வச்சிருந்தாதான் அன்னைக்கு வரை செஞ்ச பாவம் போகுது. அதுக்கு அப்புறம் செய்யக்கூடிய பாவம் என்ன ஆகும்னா தாமரை அடியிலே ஒட்டிய தண்ணீர் போலே இருக்கும். அதெல்லாம் மீறி போனா மீறி தப்பு பண்ணினா நோய் தாக்கும். இந்த பாவங்கள் எல்லாம் கடைசி காலத்துல நோய் மூலமா தாக்கும். அப்பதான் கதறவான், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே. ஒண்ணும் பண்ண முடியாது. 70s 80s எல்லாம் பகவன் நாமாவை சொல்றதை தவிர வேற கதியே கிடையாது. அப்போதான் உணர்வான். சின்ன வயசுல சொல்றேன்னா சொல்ல மாட்டான். தாயோ தந்தையோ தாரமோ கிளை மக்கள் என நோயே பட்டொழிந்தேன் விரையார் பொழில் வெங்கடவா நான் ஏன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. இவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. அப்பா அம்மா தாய் பையன் பிள்ளை இவங்களுக்கே பட்டு 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 ஒழிந்தேன். தாயோ தந்தையோ தாரமோ கிளை மக்கள் என நோயே பட்டொழிந்தேன் விரையார் பொழில் வெங்கடவா நாயேன் நாயேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. அப்போ சொல்றார் தீயில் பொலிகின்ற செஞ்சுடராய். சொன்ன கேட்க மாட்டேன். இதை சொல்றான். என்ன சார் இதெல்லாம் அதெல்லாம் வச்சுட்டாதான் போவாங்கிறான். இப்போ பச்சை குத்திக்கிறான். ஏதோ ஒரு கட்சியினுடைய சிம்பலை பச்சை குத்திட்டு உயிரை விடுறான். அவனுக்காக சீமண்ணை ஊத்திட்டு சாவறான். ஏன் பகவான் 1000 ஆண்டு காலமாக இருக்கவனுடைய சங்க சக்கரத்தை ஏன் நீ வாங்கிக்க மாட்டேங்கிறன்னா அவனுடைய பாவம் தான் அவனை தடுக்கிறது. பாவம் போகணும்னா இதுதான் வழி, வேற வழியே இல்லை. ஆச்சாரியனை அடைய வேண்டும். குருவினுடைய மூலமாக 74 சிம்மாசனாதிபதிகள் ஏற்படுத்தியிருக்கார். 1 இல்லை 2 இல்லை, தமிழ்நாடு பூரா 74 சிம்மாசனாதிபதிகள். இந்த 74 சிம்மாசனாதிபதிகள் எங்கே பார்த்தாருன்னா காட்டுமன்னார் கோவிலுடைய பெரிய ஏரி. காட்டுமன்னார் கோயில் ஒன்று இருக்கு சிதம்பரத்துக்கு முன்னால. அங்க 74 கதவுகள் மதகுகள். அந்த 74 கதவுகளை பார்த்து தமிழ்நாடு பூரா 74 சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்தி அவர்களுக்கெல்லாம் இந்த முத்திரை ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை வழங்கினார். ஆச்சரியமா அவர் பண்ணிட்டு போயிருக்கார். ஆனா நம்ம தமிழ்நாடு அவர் சொல்றதை ஃபாலோ பண்ணல. நிறைய பேர் இப்போ சிம்மாசனாதிபதிகள் எங்க இருக்கேன்னு தேடிட்டு இருக்கான். அந்த முத்ராஸ்தானம் வாங்குறதுங்கிறது ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. அந்த 74 சிம்மாசனங்களுக்கு லட்சுமி நரசிம்மரை கொடுத்து மோக்ஷோபாசகன தேவதையான லட்சுமி நரசிம்மரை சொல்லி உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு கிரந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷ்ணம் பத்திர மிருத்து மிருத்துமான்ங்கிற கிருத்து இந்த மந்திரம் இருக்கே ஒசத்தி. இந்த அந்த லட்சுமி நரசிம்ம மந்திரராஜ பதஸ்தோத்திரம்னே பேரு. சிவபெருமான் பிரதோஷ காலத்திலே ரிஷபவாகனத்திலே வரும் பொழுது இந்த மந்திரத்தை தான் சொல்றேன். எது உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்திரம் மிருத்து மிருத்துமான்யம். அவ்வளவு விசேஷம். அந்த விசேஷமான அந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கிறார். அப்போ அவர் என்ன பண்றாரு, இந்த மதுராந்தகத்திலேயே அவருக்கு முத்ராஸ்தானம் ஆறுது. அந்த முத்ராஸ்தானம் ஆன பிறகு இவர் ஸ்ரீரங்கத்துக்கு போறார். போனா அங்கே மாலை வந்தார், மரணமடைந்து விட்டார். கரம்பனூர் உத்தமர் கோயில ஒரு பாடி வச்சு, ஐயோ நான் வந்தது எதற்காக, இவரை பார்த்து பேசணும், இவரோட பழகணும் அப்படின்னு நினைச்சு வந்தேனே. இவரை பார்த்து பேசியிருந்தா நான் மோட்சத்திற்கு ஏணியையே படித்திருப்பேனேன்னு பார்க்கிறார். அப்போ அந்த டெட் பாடி 3 கை மூடி இருந்தது. அவர் போய் பக்கத்துல நின்ன உடனே இந்த 3 கை மேல வந்துருச்சு.
அப்போ பக்கத்தில் இருக்கிறவரெல்லாம் கேட்டேன், இது ஏன், இதுல ஏதாவது சூக்ஷ்மம் இருக்கான? அவருக்கு 3 ஆசைகள் இருந்தன. என்ன 3 ஆசைகள் அப்படின்னா, ஸ்ரீபாஷ்யத்திற்கு விளக்கம் எழுத வேண்டும். அந்த வியாசர் எழுதினாரே, காஷ்மீர தேசத்திலே போய் எப்படி வாங்கி அதற்கு வியாக்கியானம் எழுத வேண்டும் அவரு அப்படின்னு ஆசைப்பட்டார். முதல் ஆசை. 2வது 2 வேதவியாசப்பட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வம்சத்திலே 2 குருமார்களை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக இதை பரவ செய்ய வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்றோம். மற்றதாக 3வதாக, நீர் இந்த சாம்ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு இந்த வைஷ்ணவத்தை நடத்த வேண்டும் என்று சொல்றார் அப்படின்னு 3 விரலும் மீண்டும் கை மூடிக்கொண்டது. அந்த டெட் பாடி பாருங்க, அவருக்கு இண்டிகேஷன் கொடுக்குது. அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா, அங்க ஸ்ரீரங்கத்துல வந்த உடனே அந்த கோயிலே ஒரு பெரிய சீர்திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும்னு பார்த்தார். ஆனா பட்டாச்சாரி சுவாமி விடல. அவருக்கு he doesn't like him. யாரோ எங்கிருந்தோ வந்தா இந்த கோயில 1000 வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்கான், இவர்கிட்ட போய் நம்ம இவர் சொல்றபடி கேட்கணுமா அப்படின்னா, அவர் அந்த கோயிலே 10 டிவிஷன் பண்ணிட்டார். 10 கொத்துக்கள். அதாவது 10 கொத்துக்கள்னா, அதாவது கோயிலை கிளீன் பண்றவன், பூ கட்டுறவன், சாத்தாத்தா ஸ்ரீ வைஷ்ணவன், அதுக்கப்புறம் பட்டாச்சாரிகள், சமையல்காரன் அப்படின்னு 10 குரூப்ஸா பிரிச்சு அதுக்கு எல்லாமே லிமிடேஷன் கொடுத்துட்டார். எப்படியாவது கோயில் சாவியை வாங்கிவிட வேண்டும் அப்படின்னு ராமானுஜருக்கு ரொம்ப ஆசை. எப்படியாவது இவரை ஏமாற்றி விட வேண்டும் என்று அவருக்கு ஆசை. கோயில் சாவி கொடுக்கல. இப்படியே காலம் ஓடிட்டு இருந்தது. ஒரு நாள் அந்த பட்டாச்சாரியனுடைய அம்மா காலமாயிட்டாங்க. லாஸ்ட் டே. அப்போதான் என்னன்னா, அந்த சாவுனுடைய அந்த பிணத்தின் தலைமாட்டிலே இலை போட்டு சாப்பாடு போட்டு அதை சாப்பிடணும். இப்போதான் 11 நாளைக்கு கொண்டு போயிட்டோம். அந்த காலத்துல அந்த இலைக்கு அந்த டெட் பாடிக்கு பின்னாலேயே சாப்பிட்ட பிறகு அவருக்கு அந்த வீட்டு எஜமானன் யார் இருக்காரோ அவர் திருப்தியான்னு கேட்பார். திருப்தின்னு சொன்னாதான் அந்த ஆத்மா மோட்சத்துக்கு போறதுன்னு அர்த்தம். 1000 வருஷத்துக்கு முன்ன. இப்போதான் 10 நாளைக்கு ஏதோ கொஞ்சம் தானம் பண்ணி அரிசி மோர் கொடுத்து ராத்திரி எடுத்து போட்டா தீர்ந்து போச்சுன்னு இல்லை. அந்த காலத்துல தலைமாட்டிலே உட்காந்து சாப்பிடணும். உடனே என்ன ஆச்சுன்னா, இவரு அந்தம்மா சத்து போன உடனே கூடத்தாழ்வான கூப்பிட்டார், நீ போய் அந்த வீட்டில் சாப்பிட்டுவாங்க. இவரும் அதை புரிஞ்சுட்டார். நேரா போனார். அந்த டெட் பாடிக்கு தலைமாட்டில் உட்காந்து சாப்பிட்டார். நாங்களாம் தான் சாப்பிடுவோமா? வேணவே வேணாமோ. டெட் பாடிக்கு கொடுக்குற சாப்பாடே ஒன்று வெளியே போட்டு போயிடுவோம். ஒரு சின்ன சாப்பாடு, அது தீட்டு சாப்பாடு. 3 சாப்பாடு சாப்பிடாதேங்க. தீட்டு சாப்பாடு 11 சாப்பாடவே கூடாது. கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. அடுத்தது இந்த வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டில் சாப்பிடாதேங்க, அது தீட்டு. அடுத்தது கல்யாண வீட்டிலே சாப்பிடாதேங்க. நீங்க சொல்றது பெரிய ஆபத்தா இருக்கேங்கிறான். கல்யாண வீட்டிலே ஏன் சாப்பிடாதீங்கிறான். ஒரு போட்டோ வச்சு பெருமாளுக்கு கை காட்டிய உணவு, கை காட்டியம்னு தான் அது சாதம் பிரசாதம் ஆகிறது. அந்த உணவு தான் கொள்ளணும். இப்பதான் பெருமாளும் இல்லை, யாரும் இல்லை. அங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அவன் எல்லாருமே சாப்பிட்றான். அந்த முன்ன காலத்துல எல்லாம் சமையல் அறையிலே ஒரு பெருமாள் லட்சுமி போட்டோ இருக்கும். சாப்பாடு முதல்ல தலையை கை காட்டிட்டு சாதம் உண்ட பிறகுதான் சாப்பிடணும். அதுதான் முறை இல்லையா? அப்போதான் அந்த சாப்பாடு சுத்தியாகும். பெருமாளுக்கு சாப்பிடாம சுத்தமே ஆகாது. அன்ன சுத்தி அங்கிறது நெய். துளசி என்கிறது அந்த சாப்பாடு டெய்லி காஞ்சி துளசியா இருந்தாலும் வீட்டில் இருக்கணும். எப்பவுமே வீட்டில் நெய் இருக்கணும். ஒயிட் ரைஸை பண்ணி அதில் கொஞ்சம் துளசி போட்டு அன்ன சுத்தியை போட்டு உங்கள் பெருமாளுக்கு கையை காட்டி தான் சாப்பிடணும். இல்லாட்டி போனால் ஆபத்து. பிரெயின் வில் நாட் ஒர்க் ப்ராப்பர்லி. பீஷ்மாச்சாரியருக்கு அப்படி ஆகிப்போச்சு. பீஷ்மாச்சாரியார் படுத்துட்டு இருக்கார். திரௌபதி வந்தான். அல்லா விதுரநீதியும் சொன்னார். கிளிக்குன்னு சிரிச்சா, என்ன பெரியவரை, அன்னைக்கு என்ன சீலை புரிஞ்சுட்டப்போ நீ கம்முன்னு இருந்த, இன்னைக்கு வந்து என்ன இவ்வளோ ரூல்ஸ் சொல்றியா அப்படின்னா. அப்போ பீஷ்மர் சொல்றார், கவனிங்க ரொம்ப விஷயம், அன்னைக்கு நான் கெட்டவன் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அதனால என் புத்தி கெட்டு போச்சுங்கிறார். பீஷ்மரே சொல்றார், எனக்கு புத்தி கெட்டு போச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னார், இந்த அர்ஜுனன் அம்பு போட்டு இந்த ரத்தமெல்லாம் ஓடி போச்சு, இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், என்னால் புத்தி தெளிவாக இருக்குங்க. பீஷ்மாச்சாரியார் சகசரநாமத்தை சொன்னவரே அப்படி சொல்றான்னா, நாங்கள் எங்கே பார்த்தா பஜ்ஜி போண்டா சாப்பிட்றோம், நமக்கு என்ன ஒன்று எங்கே நமக்கு ஒன்றுமே புத்தி கிளாரிட்டியே கிடையாது. பகவானுக்கு கை காட்டி சாப்பிட்ட உணவு தான் நாம் உட்கொள்ளணுங்கிற ஒரு கட்டுப்பாடுக்கு வந்துட்டீங்கன்னா 90% ஆஃப் தி டிசீஸ் போயிடும். அதுதான் பண்றது இல்லையா? அது எங்க வேணுமோ சாப்பிட வேண்டியது, எங்க வேணா திங்க வேண்டியது அப்படின்னு இருந்தா ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன ஆச்சுன்னா, ராமானுஜர் அவ்வளவு தூரம் அந்த கூறத்தான் வீட்டு அவர் சாப்பிட்றார், சாப்பிட்ட உடனே திருப்தியாங்கிறார். திருப்தியாவது ஒன்றும் ஆகுது. சின்ன என்ன பண்றதுன்னா, கோயில் சாவி கொடுக்கு,
கொடுத்துட்டார், கோயில் சாவி எடுத்து கொடுத்துட்டார் கூரத்தாழ்வான் கிட்ட. மீண்டும் காவிரியில் வந்து குளிச்சார், கொண்டாந்து ராமானுஜர்கிட்ட கொடுத்தார். அப்பா வந்ததுரா கோவில் சாவின்னு அவருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி, அளவு கடந்த மகிழ்ச்சி. கோயிலே ரெனோவேட்டிங்க்கு இவர் கையில் வந்துருச்சு. எப்பேற்பட்ட காரியத்தை பண்ணியிருக்கார் பாருங்க கூரத்தாழ்வான். அந்த கூரத்தாழ்வானுடைய மூலமாக அந்த டெம்பிள் ரெனோவேஷன் ஸ்ரீரங்கத்திலேயே வந்துருச்சு. இப்போ இங்கே பிள்ளைவிரங்கா வில்லிதாசர்னு ஒருத்தர் இருக்கார். பிள்ளைவிரங்கா வில்லிதாசர் வந்து ஒரு பெரிய ஃபைட்டர், நல்ல குஸ்தி பயில்வான். அவர் வந்துட்டே இருக்கார், காவிரிக்கார ஓரம் வந்துட்டே இருக்கார். அவருடைய வைஃப் பொன்னாச்சியார். இந்த பொன்னாச்சியாருக்கு அந்த வெயிலில் கொடை பிடிச்சிட்டே வர்றார். பொம்பளைக்கு கொடை பிடிச்சிட்டு போறார். 1000 வருஷத்துக்கு முன்னே இங்கே 1000 சன்னியாசி பின்னால் வந்துட்டு இருக்கான். எல்லாம் கொல்லுன்னு சிரிக்கிறான். வாட் அ மேட் மேன், இங்கே ராமானுஜர் இவ்வளோ அழகாக வந்துட்டு இருக்கார், அவரை விட்டுட்டு ஒரு பொம்பளைக்கு போய் கொடை பிடிச்சிட்டு போறானே அப்படின்னா. சரி அப்படின்னு அவரை வர சொல்றார். கூப்பிட்டு, சுவாமி நீர் ஏன் அந்த உங்கள் வீட்டுக்காரியம்மா கொடை பிடிச்சிட்டு போனீங்க அப்படின்னா. ஒன்றும் இல்லை, அந்த அம்மாவினுடைய கண்ணழகு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால கொடை பிடிச்சிட்டே நான் போவேன், அந்த கண்ணழகை நான் மயங்கிட்டேன் அப்படின்னா. ஓஹோ, இதுக்கு கூட ஒரு சிறந்த கண்ணழகை காட்டிட்டா அதை விட்டுட்டு உங்க பின்னால வந்துடுவேன், இதுக்கு மேலே சிறந்த கண்ணழகு எங்காவது உண்டா? எங்கேயும் கிடையாது அப்படின்னாரு. சரி வாரம் அப்படின்னு சாயந்தரம் கூட்டிட்டு போனார். ஸ்ரீரங்கநாதனை காட்டினார். செவ்வரியோடைய நீண்ட பெரிய கண்கள் எம்மை பேரமைதி செய்தானவே, அப்படியே பாரு அந்த கண்ணபார் கண்ணபார் கண்ணபாருன்னா செங்கன் எம்மே விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்வோ அங்கன் 2 கொண்டு நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் விழிந்து. அவர் காட்டின உடனே அப்படியே அந்த அவர் காலில் விழுந்து உம்முடைய அடிமை அப்படின்ட்டார். பிள்ளைவிரங்கா வில்லிதாசர் அப்படியே ராமானுஜருக்கு அடிமை ஆயிட்டார். கதையை கேளுங்க நல்லா. உடனே என்ன ஆச்சுன்னா, அன்னிலிருந்து அவருக்கு அடிமை ஆயிட்டார். இவர் குளிக்க போகும் பொழுது பிராமணரை தொட்டுன்னு போவார், குளிச்சுட்டு வரும்பொழுது நான் பிராமணன் இவரை தொட்டுன்னு வருவார். ஏன்னா அவருக்கு அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடக்கூடாது, நான் தான் பிராமணனுங்கிற எண்ணம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வரும்போது பிள்ளைவிரங்காவில் குளிச்சுட்டு வர்றப்போ பிள்ளைவிரங்காதாசர் கையை பிடிச்சிட்டு வர்றாருன்னா எவ்வளவு ஒரு பிராட் மைண்ட் பாருங்க. உடனே என்ன ஆச்சுன்னா, வந்த உடனே என்னாச்சு, எல்லாருக்கும் கோபம். எப்போ பார்த்தா பிள்ளைவிரங்கா வில்லிதாசர் அப்படி. ராமானுஜர் எல்லா சிஷியரும் கூப்பிட்டான், நீங்க போய் நைட்டு அந்த பொன்னாச்சியாருடைய ஒரு சைடில் இருக்க நகையெல்லாம் கழட்டிட்டு வா, ஒரு சைடு இருக்க நகையெல்லாம் கழட்டிட்டு வா, அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் நாளைக்கு. அந்த அம்மா தூங்கிட்டு இருந்தது. அந்த அம்மா அப்படி கண்ணை முடிஞ்சு பார்த்து தான் வந்தவன்லாம் 12 நாமம் போட்டுட்டு இருந்தான். சரி ஏதோ அடியார் வந்து திருடுறான் போல இருக்கு அப்படின்னு இப்படி இருந்தது. இந்த பக்கம் நகையெல்லாம் கழட்டிக்கிட்டான், வளையல் சரி இதெல்லாம் இன்னைக்கு நல்லா நிறைய தங்க நகையெல்லாம் கழட்டி ஒரு மூட்டை கட்டிக்கிட்டான். அடுத்தது என்ன பண்ணா, அந்த அம்மா அவன் வந்து நம்ம தொட மாட்டான்னு அந்த அம்மாவே மெதுவாக திரும்பி இந்த பக்கம் படுத்துச்சு. இந்த பக்கம் படுத்த உடனே அவன் 2வது மூட்டையும் எடுத்தான். ஆஹா, போன இடத்துல 1 லாக்கர் லாக்கிக்கு போனால் 2 லாக்கர் கிடைச்சதுன்னு அந்த பக்கம் இருக்கிற நகையெல்லாம் கழட்டி அதையெல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துட்டு வந்து ராமானுஜர்கிட்ட கூப்பிட்டான். காலையில் பெரிய சண்டை. யாருக்கு? பொன்னாச்சியாருக்கும் பிள்ளைவிரங்கா வில்லிதாசருக்கும். நீ வந்து திரும்பி படுக்கிற அளவுக்கு உனக்கு அவ்வளவு அகங்காரம் ஏறி போச்சா? அவனா திரும்பி போட்டு கழட்டிட்டு போனா பரவாயில்ல, நீ திரும்பி படுத்து அவன் கழட்டிட்டு போறானா உன்னோட நான் வாழ்க்கை நடத்த முடியாது அப்படின்ட்டாங்க. இந்த கதையை போய் நான் பெங்களூர்ல சொன்னேன்னா என்னை வெட்டியே போடுவாங்க. யாரு இருக்கிற பெண்கள் 2 மூட்டை வந்தவங்க என்ன ஆச்சுன்னா, சுவாமி இந்த மாதிரி பாத்தியா அந்த அம்மாவே திரும்பி படுத்து 2 மூட்டை நகை வந்திருக்குன்னு சொன்ன உடனே அந்த சிஷ்யாலெல்லாம் அப்பதான் புரிஞ்சது அந்த பொன்னாச்சியாரினுடைய மகிமை. அதாவது தன்னுடைய இருக்கக்கூடிய ஆவரணங்கள், பொண்ணு, வயசு, நகை எல்லாமே பகவானுக்கு. அப்ப காந்தி வந்து கேட்ட எத்தனை ஒரு ஆள் காந்தி வந்து கேட்ட பொழுது உங்களுடைய நகையெல்லாம் கழட்டி கொடுங்கோ, நம்மளுக்கு தேசத்துக்கு வேணும்னா மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு அம்மா அத்தனையும் கழட்டி கொடுத்துருச்சு அப்பவே. அது இன்னைக்கு இந்த கதையை சொல்லக்கூடாது, ஏன்னா இன்னைக்கு கோல்டு வாங்கினார், இன்னைக்கு அந்த அத்தனை நகையும் கொடுத்துருச்சு. என்னன்னா அந்த இந்த கோல்டு அசெட், இந்த கோல்டு அசெட்ங்கிறது வந்து இட் இஸ் அ லாக்டு அசெட். அதாவது அதை போய் மாட்டிக்கிட்டேன்னா அதை ரொட்டேஷன் பண்ணவே முடியாது. சரி இருக்கட்டும், என்னமோ அவங்க இன்னைக்கோ ஒரு நாள் தெரிஞ்சு நீர்மோரும் பானகமும் தயிர் சாதம் தான் இன்னைக்கு கொடுக்கணும். இன்னைக்கு நீர்மோரும் பானகமும் தயிர் சாதம் தான் இன்னைக்கு மெயினாக கொடுக்க வேண்டியது நாள். அப்பேற்பட்ட நாள். அந்த மாதிரியான ஒரு நாளில்
என்ன இருக்கட்டும் போட்டோம். அப்போ என்ன நடந்ததுன்னா பொன்னாச்சியார் கேட்ட உடனே இப்ப பாத்தீங்களா அந்த அம்மாவினுடைய மேக்னானிமிட்டி அப்படி கழட்டி கொடுக்கறதுனா எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு பக்கம் இருக்கிற தங்க நகையை மட்டும் கழட்டி கொடுக்கல, ரெண்டு பக்கம் இருக்கிற தங்க நகையை அந்த அம்மா கழட்டி கொடுக்குறதுன்னா அப்போ அவர் அம்மா கூட வாழ மாட்டேன்னு சொல்றாருன்னா என்ன சுரூப லட்சணம் என்னன்னா அடிமையாக இருக்கிறது. யார் பகவானுக்கு அடிமையாய் தொண்டு செய்வதுதான் வேலையை தவிர நம்முடைய ஆபரணம் நம்முடைய பியூட்டிங்கிறது எக்ஸ்டர்னல் இல்லை, இன்டர்னல். ரொம்ப தெளிவா சொல்றேன். நம்முடைய ஆபரணங்கள் என்கிறது ஆத்ம பூஷணங்களை தருவதற்கு நம்முடைய மனசுதான் முக்கியமே தவிர வேறு ஒன்று முக்கியம் இல்லைங்கிறது ரொம்ப தெளிவா சொல்றார். அப்போ அவரை கொல்ல வேண்டும் என்று சோழராஜன் நினைக்கிறான். உடனே கூரத்தாழ்வார் அவரை வெள்ளை உடுத்தி இந்த 5ஆம் நாள் உற்சவத்துல வெள்ளை சாத்துதல்னு பேரு சாத்தி மேலக்கோட்டைக்கு போயிடுறார். ஸ்ரீரங்கத்துல இருந்து மேலக்கோட்டைக்கு போயிடுறார். மேலக்கோட்டைங்கிற ஊர் எங்க இருக்குன்னா மாண்டியால இருக்கு. அங்கே போய் விட்டுராஜனுடைய மகளுக்கு பிரம்மராட்சசம் பிடிச்சு. அந்த பிரம்மராட்சசம் பிடிக்கும் பொழுது அதை என்ன பண்ணினார், இவர் போய் அந்த பிரம்மராட்சசத்தை நீக்கிட்டார். யாரு? ராமானுஜன். அதனால அந்த ராஜா மிக மகிழ்ச்சி அடைஞ்சு பஞ்ச நாராயண சேத்திரங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த தொண்டனூர் ஏரியை கட்டியிருக்காங்க. அந்த மேலக்கோட்டையில இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி பண்ணீங்கன்னா பெரிய ஏரி, ஃப்ரெஷ் வாட்டர், தொண்டனூர் ஏரி. அந்த தொண்டனூர் நம்பியை வச்சு ராமானுஜர் கட்டின ஏரி இன்னைக்கு வரைக்கும் ஏரி வத்தவே வத்தாது. எவ்வளோ அங்க ஒரு பெரிய சிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்கான், பெரிய சிலை. அந்த சிலை மேல ஆதிசேஷன் நடை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இப்பதான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். 1000ஆவது ஆண்டு ஆச்சரியமான சிலை. அந்த தொண்டனூர் ஏரியை பிரதிஷ்டை பண்ணார். அப்போ நான் நிறைய தடவை அந்த ஊருக்கு போயிருக்கேன். அப்போ நான் நினைச்சுவேன், ராமானுஜா இந்த மாதிரி ஒரு ஏரியை நம்ம மேட்டூர்ல கட்டியிருந்தா எப்பவுமே நம்ம யாருமே எதிர்பார்க்க வேண்டியிருக்கேன். இவ்வளவு தண்ணி வருது. அந்த மாண்டியா டிஸ்ட்ரிக்ட் அவ்வளவு வளமையா இருப்பதற்கு காரணமே அந்த தண்ணி தான். வத்துறதே கிடையாது. கிருஷ்ணராஜசாகர் டேம்ல தண்ணி வத்தினாலும் கூட இங்க வத்தாது. எப்பவுமே ஃப்ரெஷ் வாட்டர் வந்துட்டே இருக்கு. பாக்கியம், அவர் கை வச்ச பாக்கியம். ஆனா நம்மளுக்கு 24 சிம்மாசனாதிபதியை ஏற்படுத்தி நமக்கு வைஷ்ணவத்தை பரப்பினார். இங்க சத்பாத்திரம் கிடைக்கல. அதை வாங்கிக்கக்கூடிய சத்மான நல்லவர்கள் இல்லாத போனதுனால இங்க அதை அழிஞ்சு போச்சு. ஆனா அவருடைய எண்ணம் உயர்ந்தது. இங்க தமிழ்நாட்டிலே இவ்வளவு தூரம் பண்ணி இருக்காருன்னா அந்த தண்ணீர் இங்க வைஷ்ணவ சம்பிரதாயத்தையே நிலைநாட்டி இருக்காரு. எப்படி அவ்வளவு பெரிய மகானவர். அப்போ அந்த தொண்டனூர் ஏரியில போய் அங்க போய் பார்த்தா அந்த ஏரிக்கரை ஓரத்துல அந்த 4 நாளைக்கு ராமானுஜ ஜெயந்திக்கு டூர் போட்டிருக்கோம் அந்த ஊருக்கு. ஆச்சரியமான அந்த ராமானுஜர் தசாவதார காட்சி விடிய 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 இந்த மாதிரி இல்லை. அந்த ஊர்ல 60 நாளைக்கு காலையில 6 மணிக்கு, இப்போ அட்சய திருதி இன்னைக்கு காலையில 6:30 மணிக்கு வருது, நாளை காலையில் 4:45 வரைக்கும் இருக்கு. அந்த ஊர்ல எப்படின்னா திருவாதிரை வர்றப்ப இருந்து முடிகிற வரைக்கும் கொண்டாடுவாங்க. ஃபுல் 60 நாளையும் கொண்டாடினே இருப்பாங்க. ராத்திரி பூரா தசாவதாரம் சந்தன காப்போட கல்யாணியிலிருந்து பெருமாள் அந்த வீதி வருவார். அவருக்கு காட்சி தந்து திருவாய்மொழி சாற்று முறை ஆகி விடுங்காத 6 மணிக்கு தான் கதவை சாத்துவான். அவ்வளவு விசேஷம். தூங்கிட்டேன்னா போச்சு. அதுதான் அவருடைய மேலாவிதனம். அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் போதே திருக்கோஷ்டியூருக்கு போய் 18 தடவை நடந்து போய் ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை திருக்கோஷ்டியூர் கோபுரத்திலிருந்து பெற்ற பெரிய மகான். அந்த ஊர்ல போய் என்ன பண்ணினார் அப்படின்னா அந்த செல்லப்பிள்ளைன்னா சம்பத்குமார் அந்த எங்கேயோ டெல்லி பாதுஷாவினுடைய அரச சபைக்கு போய் சேர்ந்தது அந்த விக்கிரகம். இவர் போய் ஞான திருஷ்டினாலே அந்த விக்கிரகத்தை ராஜா கிட்ட கேட்கலாம். அவன் சிரிக்கிறான். அந்த புறத்துல என் பொண்ணு வச்சு விளையாடின்னு இருக்கா, நீ போய் கூப்பிடு, உன் பெருமாள் வந்தா எடுத்துட்டு போனா. உடனே இவர் கொஞ்சம் கூட பயப்படல. போய் செல்லப்பிள்ளாய் வராய் அப்படின்னு உடனே அந்த குழந்தை ஓடி ஒரு மகனில உட்காந்து. அதுதான் செல்லப்பிள்ளை. அங்க அப்பா ஸ்தானத்துல இருக்கார். நல்லா கவனிக்கணும். மேலக்கோட்டையில அப்பா ஸ்தானத்துல இருக்கார். உடனே அந்த விக்கிரத்தை எடுத்துட்டு வரும் மொழியில அவர்களும் துரத்திட்டு வரா. அந்த பெண்ணானவள் அந்த பிபி நாச்சியார் அவளை துரத்திண்டே வரும் பொழுது அந்த விக்கிரகத்தை காத்து கொடுத்தவர்கள் திருக்குலத்தார் அப்படிங்கிறது இப்போ ஏதோ பெரியார் பேசுறாரு. போன நூற்றாண்டு இல்லைங்களா, 1000 வருஷத்துக்கு முன்னே திருக்குலத்தார்னு பேர் பண்ணி, அது மட்டும் இல்ல வைரமுடி சேவைக்கு அப்புறம் 3 நாள் அவங்களுக்கு தான் கோயில் உரிமை. அவங்க தான் பூஜை பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட இருக்கு. அன்னைக்கே ஹியூமன் ரைட்ஸ் அவ்வளவு தூரம் பிரதிஷ்டை பண்ணவர் யாருன்னா ராமானுஜர் தான். அப்படிப்பட்ட ஒரு விக்கிரகத்தை அங்க பிரதிஷ்டை பண்ணி கல்யாணி என்கிற ஏரியை கட்டி
அந்த ஊரை விட்டு கிளம்பும் பொழுது, நான் கிளம்புகிறேன் என்று சொல்லும் பொழுது, அந்த ஊர் பிராமணரிடம் அழும் பொழுது, இந்த பிள்ளையை கிணத்தங்கரையிலே வாழும் பிள்ளையை போல் இதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த குழந்தையை அவரிடத்தை கொடுத்து அந்த விக்கிரகத்தை பண்ண சொல்லி, தானுகந்த திருமேனி, தவறுகந்த திருமேனி, தானான திருமேனி, 3 இருக்கு. தானான திருமேனி ஸ்ரீரங்கத்தில் அவருடைய பாடி அப்படியே பொழைச்சிருக்காங்க. தானான திருமேனி அவருடைய பாடி இன்னைக்கும் இருக்கு. அந்த ரங்கா கோபுரத்திலிருந்து உள்ள போன உடனே ஆபீஸ்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு பாடி இருக்கு. நீங்க போனா இங்க சேவிக்கணும். அது தானான திருமேனி, தான் உகந்த திருமேனி. ஸ்ரீபெரும்புதூர்ல முதலையாண்டான் மூலமாக தன் உயிர் பிரிமுறை ஒரு விக்கிரத்தை பண்ணி அங்கே ஒரு விக்கிரத்தை கொடுத்துட்டு போனார். அது 2வது திருமேனி. இது 3வது திருமேனி மேலக்கோட்டை. இந்த 3 இடத்துலையுமே ஆச்சரியமான சேவை. அது ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு திருமஞ்சனம் நடக்கும். அதாவது நாளைக்கு திருவாதிரைக்கு முதல் நாள் ஒரு 3.5 மணி நேரம் நடக்கும். அந்த 3.5 மணி நேரம் நடக்கும் திருமஞ்சனம் முடிஞ்ச உடனே அந்த முகத்திலிருந்து வேர்வை வரும். ஆச்சரியமா பார்க்கலாம். நீங்க சிங்கார வேலன் இருக்காருல்ல, அவர் வேல் வாங்குற தன்னைக்கு அப்படியே முகத்துல வேர்வை வரும். இன்னைக்கும் நடக்குது. கந்த சஷ்டி அன்னைக்கு முதல் நாள்ல நான் பேசிட்டு இருந்தேன். அவர் அந்த கூட்டத்துல பக்கத்துல அந்த இஓ ஆபீசர் உட்கார்ந்து இருந்தார். அவர் மைக்க வாங்கி இவர் சொல்றது சரி, நான் நேரிலேயே பார்த்துருக்கேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு தடவை டிவியில காட்டினான். அந்த துணியினால் அப்படி தொடக்கிறான் அந்த பட்ட சிவாச்சாரி. அந்த முருகர் முகத்திலிருந்து அப்படியே வேர்வை நல்லா தெரியுது, அப்படி வருது. அது மாதிரி இங்க நாளைக்கு பார்க்கலாம். ஆச்சரியமான திருமஞ்சனம். அதை ஒரு தடவை சேவிக்கணும் வாழ்க்கையில. அந்த திருமஞ்சனம் வாழ்க்கையில ஒன்று சேவிக்கணும்னா அது ஒண்ணுதான் ஆச்சரியமானது. பங்குனி உத்தரத்திலே ரங்கநாச்சியார் திருமஞ்சனம் உண்டு. அப்புறம் தை அமாவாசையில திருமங்கை ஆழ்வார் குமுதவல்லி நாச்சியார் திருமஞ்சனம். இது 3 சேவிச்சா மோட்சம். இது 3 திருமஞ்சனத்தை சேவிச்சாலே மோட்சம். அதுல அந்த விக்கிரகத்தை அங்கே கொடுத்துட்டு அங்கே இருந்து பஞ்சநாராயண கஷேத்திரம்னே பேரு. அதாவது பெருமாள் 5 இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நம்பி நாராயணன் ஒன்று, அப்புறம் கதக் வீரநாராயணன் ஒன்று, அதுக்கப்புறம் இதுல நம்முடைய என்னடா அது அந்த மணலெல்லாம் மூடிக்கும் அந்த இடம். அந்த இடத்துல ஒரு நாராயண பிரதிஷ்டை கீர்த்தி நாராயணனை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அந்த 5 நாராயணனை அங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் ராமானுஜர். அதுக்கு அப்புறம் தான் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார். இன்னைக்கும் அந்த பெருமாள் அவ்வளவு ஒசத்தி. இங்கே வந்த பிறகு என்ன பண்ணார்னா, ஸ்ரீரங்கத்துல தன்னுடைய உயிர் பிரிய போறதுங்கிறத தெரிஞ்சுட்டார். தெரிஞ்ச பிறகு எல்லாரையும் கூப்பிட்டு இன்னைக்கு நான் போறேன், அப்போ எங்களுக்கு ஏதாவது உபதேசம் சொல்லுன்னா ஒரு சிம்பிளா சொல்றேன், அதை மட்டும் நீங்க வச்சுக்கிங்கோ. என்னன்னாரு, உகந்தரனின நிலங்கடியிலே அமுதுபடி சாத்துபடி தந்து பொழுதுபோக்குகை. உகந்தரனின நிலம் அப்படின்னா 106 திவ்யதேசம், 106 பெருமாள் இருக்கு ஆல் ஓவர் இந்தியா. அங்கே பொழுதுபோக்குகை. எங்கேயோ ஏற்காடுல போய் எங்கேயோ போய் இந்த ஊட்டிக்கு பாஸ் டிக்கெட் போட்டுக்கிட்டு பொழுது போகிறான். அங்க போய் திவ்ய தேசத்திலே பொழுதுபோக்குகை. அமுதுபடி சாத்துபடி தந்த பொழுதுபோக்குகை. அமுதுபடினா அரிசி, சாத்துபடினா சந்தனம் கொண்டு பொழுதுபோக்குகை. இதுதான் உனக்கு கடைசியா சொல்றது. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னா, நான் போயிட்டேன்னு வருத்தப்படாத, அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லு. அஷ்டாட்சர மந்திரக்ஷமங்கிறது ஓம் நமோ நாராயணாயா. அதனுடைய 84 லட்சம் ஜீவராசிகளையும் தன்னுள்ளே அடக்கியவன். 84 லட்சம் ஜீவராசி, 1 இல்லை 2 இல்லை, அத்தனை ஜீவராசிகளையும் உள்ளிருந்து நடத்துபவன். அப்படின்னா அந்தர்யாமித்துவமான அன்வாடியே. அந்தர்யாமித்துவம்னா உள்ளேன்னா எப்படி? உள்ளேன்னா எள்ளுக்குள்ளே எண்ணெய் இருப்பது போல, பாலுக்குள்ளே நெய் இருப்பது போல உன் ஆத்மாக்குள்ளே நான் உட்கார்ந்து இருக்கேன். அதை நினைச்சு நீ தப்பிச்சுட்டு அதை பதனை பண்ணிட்டு இருந்தேன்னா நீ பிழைக்கலாமே தவிர, உள்ளுவார் உள்ள துளங்கண்ணாய் நன்னெஞ்சே. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க ஆழ்வார். உள்ளுவார் உள்ள துளங்கண்ணாய் நன்னெஞ்சே அப்படின்னு சொல்லு. அதை சொல்லு. இல்லட்டேன்னு ஓம் நமோ நாராயணா சொல்லு. துஞ்சும் போல் அழகின் வேர்வரில் நினைவின் வேரில் சொல்லிடும் நன்றாம் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம். அதுவும் சொல்ல முடியலன்னா அந்த திவ்ய தேசத்துல போய் இரு. அதுவும் சொல்ல முடியலன்னா ஒரு வைணவ அடியார்களுடைய நிழலிலே ஒதுங்கு. இதுதான் இருக்கிறதுலே பெரிய கஷ்டம். பெருமாளையாவது கும்பிட்டு போகலாம். ஒரு வைணவ அடியார்களுடைய நிலையிலாக போய் சுவாமி தொண்டு செல்றேன்னா அவன் என்னென்ன நினைக்கிறாங்க யாரு வைணவ அடியார்களின் நிழலிலே ஒதுங்கன்னா அவர் சொல்லிட்டு போயிட்டார். நடைமுறைக்கு எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அந்த வைணவ அடியார்களுடைய நிழலிலே ஒதுங்கினால் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவர் எல்லா விதமான கைங்கரியத்தையும் பண்ணி கொடுக்குறேன், நீ கவலைப்படாதேங்கிறார். 8 மணி ஆயிடுச்சு.
இந்த 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை. காலையில் 6:30 to 7:30 சுக்கிரஹோரை, மத்தியானம் 1 to 1:30 சுக்கிரஹோரை. இப்போ 8 மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் நான் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. ஏன்னா இந்த சுக்கிரஹோரை வர்ற வரைக்கும் கொஞ்சம் இழுத்துட்டா, இந்த அந்த ஓம் நமோ நாராயணா சொல்லிட்டா நமக்கு அந்த சுக்கிரஹோரை அடிக்கட்டுமே, நமக்கு நெல்லிக்காயை பொழிட்டுமே அப்படின்னு ஒரு ஆசை தான். திரும்பியுமே கமர்ஷியலாக தான் போகிறேன் நான். கமர்ஷியலாக இருந்தால் தானே நடைமுறை வாழ்க்கைக்கு வேண்டியிருக்கு. அதனால தான் அதுதான் சொன்னான், நல்ல கோட்பாட்டுலகங்கள் முன்றினிலும் தான் நிறைந்த அல்லி கமல கண்ணனை அந்தன் குரு சிடகோபன் சொல்லப்பட்ட 1000 இவை பத்தும் வல்லார் நல்ல பதத்தால் மனைவாழ்வார் கொண்ட வெண்டிர் மக்களே அப்படின்னு அந்த புலிமரத்தில் இருக்கக்கூடிய கல்யாணம் பண்ணாத ஒருவர் நல்லா பொண்டாட்டி மக்களோட நீ சந்துஷ்டியா வாழணும்னா ஓம் நமோ நாராயணாங்கிறத சொல்லு, லக்ஷ்மி ஹோரையில் சொல்லு. இப்போ கூட வீட்டுக்கு போய் கொஞ்சம் கல்பூரார்த்தி பண்ணி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு வச்சு ஒரு ஆர்த்தி பண்ணி ஓம் மகாலட்சுமி நமஹ அப்படின்னு சொல்லி, யாதேவி சர்வாபூதேஷு தயாரூபேண சமஸ்திதா நமஸ்தே 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 நமோ நம, யாதேவி சர்வாபூதேஷு புத்திரூபேண சமஸ்திதா நமஸ்தே நமஸ்தே நமோ நம, யாதேவி சர்வாபூதேஷு லக்ஷ்மீரூபேண சமஸ்திதா நமஸ்தே நமஸ்தே நமஸ்தேன்னு சொல்லி வாய்ப்பு, அதாவது அத்வைத சித்தாந்தியானவர் விசிஷ்டாத்வைதற்கு வாய்ப்பு கொடுப்பது ப்ராட் மென்டாலிட்டி. இவ்வளோ பெரியவர் நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காருன்னா அவருடைய மகா மகா அன்புதான். இந்த சிம்மாச்சலத்தில் இன்னைக்கு சந்தன காப்பை நீக்கி, அதாவது வருஷத்தில் ஒரே நாள் தான், இன்னைக்கு தான் அக்ஷய திருதி இன்னைக்கு சந்தன காப்பு 5 நாள் அரைக்கணும். அந்த சந்தனத்தை எடுத்து அந்த டெம்பரேச்சரை ஏறிடும். அந்த கோயிலில் அந்த சிம்மாச்சலத்தில் 15 லட்சம் பேர் இருப்பான், போகவே முடியாது. காலையில் 5 மணிக்கு நின்று நான் மத்தியானம் 4 மணிக்கு தான் கும்பிட்டேன் அந்த சந்தன காப்பு. இன்னைக்கு ஒரு கோட்டிங் ரைட்டா, அடுத்த கோட்டிங் வந்து வைகாசி விசாகம், அடுத்த கோட்டிங் ஆஷாட சுத்த ஏகாதேசி. அந்த சிம்மாச்சல நரசிம்மன் அவர் தான் பண்ணார், ராமானுஜன். அந்த சிம்மாச்சல நரசிம்மன் துரிதமாக சந்தனத்தோடு இருக்கக்கூடிய லட்சுமியை நமக்கு தந்து பாக்கியத்தை தந்து வர்தராம விவர்த்தராமன்னு சொல்லி மங்களாசாஷ்ணபரை மதாச்சாரிய புரோகமை சர்வைஜ பூர்வை ராச்சாய சத்கிருதாயாஸ்துன்னு சொல்லி மணி 8:05 ஆயிடுச்சு சொல்லி ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி முடிப்போமா.